நம்ம கடந்து போகிற பாதையில் நிறைய சத்துருக்கள் பெருகிறாங்க இல்லை. நம்ம யாரையும் சத்துருவாக நினைக்காட்டா கூட நம்மை சத்துருவாக நினைக்கிறவங்க பெருகிறாங்க. நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஏன் இவங்க என்ன பகைக்கிறாங்க, இவங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்லாம் நினைப்போம். நம்ம வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, நம்ம வேலை செய்கிற இடத்துல இருப்பாங்க, பிஸ்னஸ் செய்கிற இடத்துல இருப்பாங்க, ஏன் ஊழியம் செய்கிற இடத்துல கூட இருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். சில சமயத்தில் வருத்தமாக இருக்கும், சில சமயம் கோபம்லாம் வரும் அவங்க மேலே. அந்த ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீதிமொழிகள் 20:22 தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். நமக்கு தீமை செய்கிற மக்கள் எழும்பும்போது சரிக்கு சரி கட்டிடணும், நம்மளை விடக்கூடாது, நம்மளை ஏதாவது செய்தோம்னா அப்படி எண்ணம் நமக்கு தோன்றும். அது மாதிரி அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, தீமைக்கு நீ சரி கட்டுவேன்னு சொல்லாத, கர்த்தருக்கு காத்திரு, அவர் பார்த்து கொள்ளுவார். அவ்வளோதான். ஆண்டவர்கிட்ட விட்டுருங்க. ஆண்டவரே எனக்கு தீமை செய்கிறாங்க, இவங்களால் நான் பாதிக்கப்படுறேன், ஆனால் நான் சரி கட்டக்கூடாது, நான் உங்களுக்கு ஏதாவது பழி செய்திடணும், அந்த சிந்தை கூட எனக்கு இருக்கக்கூடாது, உங்கள் கரத்தில் விட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு விட்டுருங்க. அவ்வளோதான். எதுக்கு நீங்கள் மனசில் வச்சு அதுக்காக கஷ்டம் துக்கம் அது குறித்து நினைக்க வருத்தப்படணும்? தீமை செய்கிறவங்க இருக்கத்தான் செய்வாங்க, ஆனால் ஆண்டவருடைய கரத்தில் அதை நீங்கள் விட்டுறணும். சரியா? இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்கிறீங்களா, ஆண்டவரே நான் தீமைக்கு தீமை செய்ய மாட்டேன், நீங்கள் நன்மை செய்ய தான் சொல்லியிருக்கிறீங்க, எனக்கு தீமை செய்து என்னுடைய வேலையை பறிக்க நினைக்கிறாங்க, என்னுடைய ப்ரமோஷனை தடுக்க நினைக்கிறாங்க, என் நிம்மதியை கெடுக்க நினைக்கிறாங்க, என்னுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க நினைக்கிறாங்க, உங்கள் கரத்தில் விட்டுறேன்னு சொல்கிறீங்களா? தகப்பனே, நான் தீமைக்கு சரி கட்டாத இருதயத்தை தாரும், தீமை செய்கிற மக்களை நேசித்து மன்னிக்கிற இருதயம் தாரும், அவங்கள உங்கள் கரத்தில் விட்டு விடுகிறேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.